ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சிக்கன் லாலிபாப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 3 விதமாக நான் மசாலா போட்டு செஞ்சுருக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாங்க இப்போ இந்த சூப்பரான 3 விதமான சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், எக்கு வெள்ளைக்கருகு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவெல்லாம் ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம 2வது விதமான மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா. முட்டை வெள்ளைக்கருகு மட்டும் ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட 2வது விதமான சிக்கன் மசாலாவும் தயாராகிடுச்சு. இப்போ 3வது விதமான மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில், பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, 2 டீஸ்பூன் சிக்கன் தந்தூரி மசாலா, 2 ஸ்பூன் எக்கு வெள்ளைக்கருகு மட்டும் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட 3வது விதமான சிக்கன் மசாலாவும் தயாராகிடுச்சு. இப்போ 3 விதமான மசாலா தயாராகிடுச்சு. சிக்கன் லெக் பீஸு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற 3 விதமான மசாலாவையும் இதில் நம்ம சிக்கன் லெக்கில் தடவிக்கலாம். வாங்க இப்போ நம்ம தந்தூரி மசாலாவை சிக்கன் லெக்கில் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் தந்தூரி மசாலாவை நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. அடுத்து சில்லி சிக்கன் மசாலா வச்சு சிக்கனை மேரினேட் பண்ணலாம்.
இப்போ சில்லி சிக்கன் மசாலாவையும் நம்ம சிக்கன் லெக்கில் மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவதாக நம்ம சிக்கன் மசாலாவை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ சில்லி சிக்கன் மசாலாவையும் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3 விதமான மசாலாவையும் மேரினேட் பண்ணியாச்சு. சிக்கன் லெக்கில் மேரினேட் பண்ண சிக்கன் லெக்ஸை நம்ம ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வெளில எடுத்துட்டேன். நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் தடவி இந்த மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனை அவனுக்குள்ளே வச்சிடலாம். இது ஒரு 25 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் சிக்கன் எல்லாம் திருப்பி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ப்ராயில் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. ப்ராயில் எதுக்கு பண்ணுறது அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கனு, அதுக்காக ப்ராயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ராயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். 1 சைடு ஃபுல்லாக ப்ராயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சிக்கன் லெக்கை உள்ளே வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ப்ராயில் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிரில்டு சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஹாலிடேஸ்.